ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்டி 3D. நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து பிளாக் பிங்க் ஸ்டேஷ்னரி கிட்டே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ லென்த்தாக போகிறனால 2 பார்ட்டாக போகிறேன். இப்போ வந்து பேப்பர் A4 ஷீட் எடுத்துகிட்டு இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சிட்டு, ஏதாவது பாக்ஸ் மூடி இருந்துச்சுன்னா ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சிட்டு அதை இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிங்க்கில் 2, பிளாக்ல 1, மற்ற கொஞ்சம் பேப்பர்ஸ் நோட் பேப்பர்ஸ்க்காக ஒயிட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எடுத்துகிட்ட பிறகு நம்ம கொஞ்சம் இடத்துல மட்டும் க்ளூ போட்டு அப்ளை பண்ணிடலாம். இப்போ வந்து க்ளூ போட்டுட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு காய விட்டுடலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். பிளாக் பேப்பரில் இதேமாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு பிங்க் கலரில் ஒட்டிடணும். இப்போ ஒட்டி முடிச்சதும் நம்ம வந்து லெட்டர்ஸ் எழுதுறதுக்கு பிளாக் கலர், இப்போ பிங்க் கலரில் வந்து லெட்டரை எழுதிட்டு அதை வந்து நான் கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த பிளாக் கலர் பிளேஸ் இருக்குது இல்லைங்களா, அங்கே ஒட்ட போகிறேன். நீங்கள் லெட்டர்ஸ் இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு ஓட்டலாம், இல்லை ஃபுல்லாக வந்து பிங்க்கில் எழுதிட்டு ஓட்டினாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து அந்த லெட்டர்ஸ்லாம் தனியாக கட் பண்ணிவிட்டு இதில் ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து மார்க்கரில் ரிமைனிங் எழுதிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை எடுத்துட்டு இந்த சென்டர் க்ளூ போட்டு ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு பிளாக் கலர் பேப்பர் கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி 2 பக்கமும் சேர்த்து அதை ஒட்டிடணும். இப்போ ஒட்டினதும் நம்ம என்ன பண்ணால் இது மேலேயே க்ளூ போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பிங்க் பேப்பரை அது மேலே ஒட்டிடணும். பேக் சைடும் அதேமாதிரி அந்த பிங்க் பேப்பர் ஒட்டிடணும். இப்போ நம்ம நோட் ஒர்க் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த பேப்பர்ஸ் நோட் புக் சிம்பிளாக ஈஸியாக முடிச்சு, அடுத்து லப்பர் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த லப்பர் சைஸ்க்கு பேப்பர் கட் பண்ணிவிட்டு அதை இதே மாதிரி மடித்து ஒட்டிட்ட பிறகு மேலே வந்து பிளாக் கலர் ஷீட்டில் ஹார்ட் போட்டு ஒட்டினாலும் ஓகே, அப்படி இல்லைனா உங்களுக்கு ட்ரா பண்ணி லெட்டர்ஸ் எழுதினாலும் ஓகே. இப்போ வந்து நான் இதில் வெறும் ட்ரா பண்ணி லெட்டர்ஸ் மட்டும்தான் எழுதியிருக்கேன். இது வந்து பிங்க் கலர் பேப்பரில் பிளாக் கலர் ஹார்ட் போட்டாலும் நல்லாயிருக்கும், கட் பண்ணி வச்சாலும். அதேமாதிரி பிளாக் கலர் பேப்பரில் பிங்க் கலர் ஹார்ட் போட்டு வச்சாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி தோணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெக்கார் பண்ணிக்கலாம் லப்பரை. ஓகே, இப்போ வந்து நமக்கு லப்பரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த பின்னலில் வந்து சின்னதாக ஹார்ட் ஷேப்புக்கு சின்ன அட்டையை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பிங்க் கலர் பேப்பர் முதல்ல ஒட்டிடுறோம். பேக் சைட்லேயும் வந்து சேம் அதே கலர் பேப்பர் ஒட்டிடலாம். இப்போ வந்து இதில் சும்மா நம்மளுக்கு என்ன ட்ரா பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் வந்து கார்னரில் வந்து பிளாக் கலர் கொடுத்துட்டு பிளாக் பிங்க்குன்னு எழுதியிருக்கேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எழுதி முடிச்சதும் செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டு 2 சைடும் செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டு கட் பண்ணியே எடுத்துக்கணும். கட் பண்ணிவிட்டு இந்த பின்னில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த டபுள் சைட் டேப் போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் அதில் ஒட்டிட்டு இந்த பேப்பர் ஒட்டிட்டுன்னா சிம்பிளாக வந்து உங்களுக்கு புக் மார்க்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பின்னை எடுத்து மறுபடியும் போடும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பென்சிலுக்கு வந்து கேப் ரெடி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பிளாக் கலர் ஷார்ட் பேப்பர் எடுத்து இதே மாதிரி சின்ன சைஸஸை கட் பண்ணி ஒட்டிடணும். ஒட்டிட்ட பிறகு இங்கே இப்போ சென்டரில் பென்சில் வைக்கிறோம் இல்லைங்க, அது வரைக்கும் பார்த்துட்டு மற்ற இடத்த இப்படி அழுத்திட்டோன்னா அது தட்டையாக மாறிடும். இப்படி மாறிட்ட பிறகு உள்ளே கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதையும் ஒட்டிடணும். ஒட்டிட்டு நம்ம வந்து பிங்க் கலர் பேப்பரை வந்து ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணிவிட்டு 2 பேப்பர் எடுத்துகிட்டு வழக்கம் போல் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து இந்த பென்சில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து ஒட்டிட்டா ஓகே. இப்போ நம்ம வந்து இது மறுபடியும் இது செல்லோ டேப் போட்டு கவர் பண்ணிடுறோம் அந்த ஷைனிங் லுக்குக்காக. இப்போ வந்து நம்ம சின்னதாக பேப்பர் ஸ்ட்ரிப் எடுத்து பிங்க் கலரில் அந்த கேப்பில் வந்து இதே மாதிரி ரோல் பண்ணி ஒட்டிட்டு நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ரவுண்டை 2 சைடுமே ஒட்டிட்டோன்னா நம்மளுக்கு வந்து பென்சில் கேப் வந்து ரெடி ஆகிடும். இது ரொம்ப சிம்பிள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிளியர் பென்சில் பவுச் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து சாரீஸு இல்லை ட்ரெஸ்ஸஸ்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, கவரு, அதை வச்சு தான் நான் இப்போ பண்ணுறேன். இந்த கவர் வந்து நம்மளுக்கு எந்த லென்த்து வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி முதல்ல சைஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த இப்போ வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆகாமல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ளோஸ் ஆகாத பக்கத்தை இதே மாதிரி செல்லோ டேப் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் மட்டும் ஓப்பனாக இருக்கிற மாதிரி முதல்ல கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட வந்து வேஸ்ட் பிங்க் கலர், பிளாக் கலர் பேப்பர் இருக்கும் இல்லைங்களா? அத வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி, நெறையா கட் பண்ணி விட்டு, நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ ஓப்பன் ஆகாம ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அந்த வழியா நம்ம வந்து இத உள்ள போடணும். இப்போ வந்து ரெடி பண்ணிட்டாச்சு. இதேமாரி கட் பண்ணின பீசஸ்லாம் இது போட்டிங்கன்னா, இது கொஞ்சம் வந்து நல்லா ஈஸியா இருக்கும். இப்போ நம்மள்ட்ட வந்து பீட்ஸு இதேமாரி அ உங்களுக்கு வந்து பீட்ஸு, ஸ்டார்ஸ் இதே மாரி இருந்தாலும் நீங்க பிளாக், பிங்க்ல போடலாம். அப்படி நம்மள்ட்ட இல்லன்னா, நம்ம இதே மாரி போட்டாலும் இதுவும் அழகா இருக்கும். இதே மாரி நம்ம பிளாக் பேப்பருக்கு பதிலா பிளாக் சார்ட் எடுத்திருக்கோம். பிளாக் சார்ட்ல பிங்க் கலர் பேப்பர் எடுத்து இதே மாரி சென்டர்ல ஒட்டிட்டு, நம்ம அந்த க்ளோஸ் பண்ணாம இருக்கோம் இல்லைங்களா? அந்த கவர் கார்னர்ல இப்படி வச்சுட்டு, ஒட்டிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, மறுபடியும் இத வந்து ஓப்பன் ஆயிருக்கும் இல்லைங்களா? அந்த பக்கத்தையும் வந்து சில்லோ டேப் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ இந்த ரெடி பண்ணி வச்சதும் இதையும் வந்து செல்லோ டேப் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ எக்ஸஸா இருக்கிறத கட் பண்ணிட்டோம்னா, இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா, அந்த கவருக்குள்ள அந்த பேப்பர்ஸ்லாம் வந்து இங்கேயும் அங்கேயும் போம்போது, அதுவும் அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த சைடு வந்து மடிச்சு விட்டு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அத மடிச்சு விட்டு 2 சைடும் செல்லோ டேப் போட்டு கவர் பண்ணிட்டு, அத ஒட்டிடணும். இப்போ க்ளோஸ் பண்ணதும் பாருங்க இதெல்லாம் இருக்கு. இந்த கார்னர்ல வந்து நான் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, அழகா இருக்க பவுச். இந்த பவுச் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த பவுச் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அலாரம் பெல்ல கிளிக் பண்ணுங்க.